புனித ஜோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, திருவசனங்கள் 1 தொடக்கம் 9 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே கொண்டு வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த சீடர் மற்ற சீடரும் உள்ளே நுழைந்தார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் எனும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிறப்புகள் வளமையானவை, இறப்புகள் தவிர்க்கப்பட முடியாதவை. காலத்தின் ஒரு புள்ளியிலே பலஸ்தீன நிலத்திலே இயேசு பிறந்தார். அவருடைய பிறப்பு அதிசயிக்கத்தக்க விதமான ஒரு பிறப்பு. விண்ணகம் மண்ணகத்துக்கு இறங்கி வந்ததை மானுடம் கண்டு கொண்டாடி மகிழ்ந்தது. இறப்பு எல்லோருக்கும் பொதுவானது. இயேசுனுடைய இறப்பு வித்தியாசமானது. குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். சதிகாரன், அரசிற்கு எதிராக கலகம் செய்தவன், செசாருக்கு வரி செலுத்தக்கூடாதென மக்களை தூண்டிவிட்ட அரசியல் கைதியாக குற்றஞ்சாட்டப்பட்டு கொடூரமாக சிலுவையிலே மரிக்க வேண்டியிருந்தது. இயேசுவின் மரணம் கொடுமையானது. அவருடைய அடக்கம் நடந்து முடிந்தது. சாவோடு முடிந்திருந்தால் இயேசு என்கின்ற ஒரு ஆளுமையை இந்த உலகம் கண்டுகொண்டிருக்காது. வெல்லப்பட முடியாதது என கருதிய சாவை இயேசு வென்றெடுத்தார். இயேசுனுடைய வெற்றி தனி மனிதனுக்குரிய வெற்றி அல்ல, நம் அனைவருக்கும் உரிய வெற்றி, மானுடத்தின் வெற்றி. மகா அலெக்சாண்டர் உலகின் பெரும்பகுதியை வென்றான் என்று சொன்னால் அது மசடோனிய பேரரசினுடைய வெற்றியாக மாத்திரம் இருந்தது. நெப்போலியன் போரிலே வென்று வெற்றிகளை குவித்தான் என்று சொன்னால் அது பிரான்ஸ் தேசத்தினுடைய வெற்றியாக இருந்தது. ஆனால் இயேசுனுடைய வெற்றி சாவின் மீது கொள்ளப்பட்ட வெற்றி, முழு படைப்பனத்திற்கும் உரித்துடைய வெற்றி. இயேசுனுடைய வெற்றி நமது வெற்றி. வெற்றியின் விழா, உயிர்ப்பின் பெருவிழா. நாம் உயிர்ப்பின் மக்கள், சாவு கடந்த வாழ்வின் மக்கள், வாக்குறுதியின் மக்கள். வாழ்க்கையினுடைய நெருக்குவாரங்கள், சுமைகள், சோகங்கள் என எல்லாவற்றையும் கடந்து நித்தியத்திற்கும் வாழ்வதற்கு இயேசு நமக்கு பெற்றுத்தந்த கருணையின் வெற்றி. இரக்கத்தோடு நோக்குகின்ற இறைவன் எம்மை தமது இரக்கத்திலும் கருணையிலும் ஆசீர்வதிக்க நமக்கு தந்து நிற்கின்ற வெற்றியின் பெருவிழா இவ்வுயிர்ப்பு பெருவிழா. உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்ற நாம் அதே உயிர்ப்பின் மக்களாக, எதிர்மறையை தோற்கடித்த மக்களாக, மரணத்தை வென்ற மக்களாக,
ஆசீர்வாதத்தின் வாக்குறுதியின் மக்களாக இருப்போம். நாமும் நம்மை சுற்றி இருப்போரும் இந்த முழு உலகமும் இயேசுடைய வெற்றியிலே மகிழ்ச்சி கொள்ளும்படியாக இயேசுவின் வெற்றியின் ஊழியக்காரர்களாக, முகவர்களாக செயற்படுவோம். எம்மை சுற்றி இருக்கின்றவர்களோடு இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்வை, வெற்றியை, ஆசீரை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் வழங்கி நிற்கின்ற உயிர்ப்பின் பாதைகளிலே நமது வாழ்க்கை பயணம் அமைந்திருக்கட்டும். இயேசுனுடைய சீடர்களாக, சீடத்திகளாக அவருடைய அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நம்மை சுற்றி இருக்கின்ற நமது வீட்டு அறைகளுக்குள், நமது வீட்டு முற்றங்களுக்குள், நமது ஆலய முன்றல்களுக்குள், நமது சமூகத்துக்குள் ஆண்டவருடைய மகிழ்ச்சியின், வெற்றியின், சமாதானத்தின் தூதுவர்களாக, முகவர்களாக செயற்படுவோம். கிறிஸ்துவனுடைய வெற்றி பெருவிழா வாழ்த்துக்கள், அல்லேலூயா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம்.